நேத்து தான் வாங்கி கொடுத்தான் அந்த கம்மல், எங்க போச்சுன்னே தெரியல. இங்க தானே வச்சேன். இந்த அம்மா இங்க வச்சது மாதிரி இருக்கே. திருப்பி போவோமா? போச்சு. பரவாயில்ல. ஐயோ என் கம்மல். டேய் அது அப்புறம் யோசிடா. என் கம்மலை பாத்தியா? நீ கம்மல் எங்கேயோ வச்சுட்டு என்கிட்ட கேக்குற? அதுக்கு எதுக்கு ஏறுமா அப்படி பேசுற? மாடு. இந்த மூஞ்சிக்குலாம் எனக்கு gift தரான். gift செலக்ட் பண்ணவனுக்கு செம்ம டேஸ்ட். ஆனா போய் இந்த லூசு கொடுத்துருக்கான். அந்த கிஃப்டை நம்ம ஆளுக்கு கொடுக்கும்போது அவ எவ்வளவு அழகா இருந்தா. அவளுக்குன்னே செஞ்ச மாதிரி இருந்துச்சு. பேரழகி. டேய் என் கம்பல் எடுத்தியா? இல்லையே, ஆனா கொடுத்துட்டேன். காதல் மன்னன் தான் நானு. அடி பாவி. திருப்புகழை பாட பாட வாய் மணக்குது, இங்கு ரூம் மணக்குது. திருப்புகழா? ஐயோ பிரச்சனை வருது. என்ன திடீர்னு பக்தி பரவசம்? இல்ல எக்ஸாம் வருது, அதான் மனசார வேண்டின. சரி சரி படி படி. நல்ல வேலை. என்ன நல்ல வேலை? நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன், அத சொன்னேன். பன்னிக்குட்டி கண்டுபிடிச்சிருவாளோ? என்ன கண்டுபிடிச்சிருவாளோ? இல்ல நீ ஏதோ தேடிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதை நீ கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். அவ்வளோக்கற ஓகே. லோஸ் நாம தம்மடிச்சது கூட கண்டுபிடிக்கல, தப்பிச்சிட்டோம். யாருக்கிட்ட? ஒன்னும் இல்லை. அங்க என்ன? ஒண்ணுலையே. ஒன்னும் இல்லை. தூக்கு. இல்லையே. இங்க தூக்கு. தூக்கியே ஆகணுமா? தூக்க விடு. தங்கச்சி சொல்றல தூக்க. தூக்கியே ஆகணுமா? தூக்கடா. இதான் பீடி சாமியாரோ? இதான் தம் ஆசீர்வாதமோ? அம்மா அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களா? அம்மா வந்து அரை மணி நேரம் ஆச்சு. இரு சொல்லாதே. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்டி, இத மட்டும் சொல்லாத. அப்படியா? சரி சரி. அப்போ நான் எப்ப சொன்னாலும் என் காலை விழுந்து ஆசீர்வாதம் பண்ணணும். அதெல்லாம் விழ முடியாது, நீ வயசுல சின்ன பொண்ணு, உன் காலை நான் ஏண்டி விழணும்? சரி விழாத. அம்மா சரி விழுறேன்டி, இப்ப ஆளை விடு. ட்ரையல். ட்ரையலா? விடு. ஐயோ சரி விழுறேன். எந்த காலத்துல என்ன பாவம் பண்ணணும், இது போய் தங்கச்சியா பிறந்திருக்கு. நல்லாரு. சரி எழுந்துரு. போறேன். அம்மா வர நாளைக்கு ஆகுமா? ஆர்டர் பண்ண சொன்னாங்க, ஆர்டர் பண்ணிடு. எவ்வளவு பூச்சி இருக்கீங்க. இப்ப என்ன உனக்கு அது வாங்கணும் அவ்வளவுதானே, இவங்கள பாத்துட்டு போய் வாங்கலாம் வா. என்ன ஷனாமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன மேடம் இந்த பக்கம் நல்லா இருக்கியா? யார் இவ? உங்களுக்கு காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன காலேஜ்? வேல்ஸ் யுனிவர்சிட்டி. நல்லா படிக்கணும், செம கியூட்டா இருக்கா. நல்ல வேலைக்கு போ. சமத்து. ச்சே இப்ப போய் கமிட் ஆயிட்டோம். ஒரு வாரம் முன்னாடி பாத்துருக்கலாம். அட பாவி. பரவாயில்ல, கமிட் ஆயிட்டா சைட் அடிக்க கூடாதுன்னு இருக்கா என்ன? செம அழகா இருக்கா, சைட் அடிப்போம். பண்ணுவடா பண்ணுவ. வெக்கமால போய் ஒரு சின்ன பொண்ணு. நான் ஒன்னும் அந்த சின்ன பொண்ணை சைட் அடிக்கல, பக்கத்துல அந்த கியூட் கேர்ள் இருக்கால அவ அக்கா, அவங்களதான் சைட் அடிக்கிறேன். அக்காவா? எருமை, அது அவ அம்மா. அம்மாவா? கியூட்டா இருக்காங்களே, சந்தூர் மாமி போல. வேணாண்டி அம்மா. ஐயோ எப்படா ஆபீஸ் கால்ரி. சொல்லுப்பா, எதை கூப்பிட்டியா? வாமா, வரன்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இழுத்து அடிக்காம சட்டை போட்டு எதையா ஒன்று செலக்ட் பண்ற வழியை பாரு. என்னம்மா, எங்களுக்கும் வயசாயிட்டே இருக்கு. நாங்க உயிரோட இருக்கும் போதே பிரம்மாண்டமா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? உனக்கு பண்ணாதான் அவனுக்கும் பண்ண முடியும். சட்டை போட்டுன்னு பாருமா. என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? கொஞ்ச நாள் உங்க கூட இருக்கலாம் தானே நான் பாக்குறேன். ஏன் என்ன துரத்துறதுலயே இருக்கீங்க நீங்கெல்லாம்? பா, இவ கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? இவ நம்மளோட இருக்கணும்னு ஆசைப்படுறா, இருக்கட்டுமே. என்னடா அறிவுறுத்தனமா பேசிட்டு இருக்க? உனக்கும் வயசாயிட்டே இருக்கு, அவளுக்கு பண்ணாதானே உனக்கு பண்ண முடியும். அதுக்குன்னு நான் படிக்கணும்னு தானே ஆசைப்படுறேன். பா, அதுக்குன்னு இப்பவே வாப்பா,
அவ படிக்கணும்னு ஆசைப்படுறா, படிக்கட்டுமே. படிக்கணுமா? இப்படி படிச்சுட்டே இருந்தா நாங்களாம் எப்படா பேரம்பேத்திய பாக்குறது? என்ன அவசரம், ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தா என்னவா? பா பேரம் பேத்தி தானேப்பா, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கூட பாத்துக்கலாம்ல. இப்ப அவ படிக்கட்டும். படிக்கணுமா? இவ கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச காசு மட்டும் தான்டா இருக்கு. இப்ப இவ படிக்கணும்னா அதுக்கு தனியா செலவாகும். அந்த காசுக்கு நான் எங்க போய் நிப்பேன்? எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா நானே என் கல்யாணத்துக்கு செலவு பண்ண போறேன். அது பண்ணால. பா நீங்க சேர்த்து வச்ச காசுல இவளை படிக்க வைங்கப்பா. இவ படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டா நல்லா சம்பாதிப்பா, நானும் நல்லா சம்பாதிக்கிறேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து இவ கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். என்னடி உன் கல்யாணத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்தே நடத்திடலாம்ல? நடத்திடுவோம்ப்பா. என்னமோ பண்ணுங்க, அண்ணன் தங்கச்சி பேசி வச்சு பண்ற மாதிரி இருக்கு. சரி, நீ அது எந்த காலேஜ்னு பாருமா, நாளைக்கு அதுக்கு போய் ஒரு அட்மிஷன் போட்டு வந்துருவோம். டேய் எப்பரா எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப, இப்ப மட்டும் சப்போர்ட் பண்ற? உனக்கு மட்டும்தான் மனசுல நினைக்கிறதெல்லாம் கேட்கும்னு நினைச்சியா தாஸ்? எனக்கும் கேட்கும். வரட்டா?